2020. ஸோ இந்த இயர் தான் வந்து என்னோட லைஃபோட வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஃப்ரம் த 2020 நியூ இயர் அன்னிலிருந்து தான் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு கோல், அதை வந்து நம்ம சின்சியராக ஃபாலோ, கோல்னு சொல்லக்கூடியது வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஐ மீன் இந்த டாட்லர் அந்த ஸ்டேஜ்லேருந்தே வந்து எனக்கு அந்த ஒரு சேம் கோல், அந்த டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் தான் அது வந்து இருந்தது. பட் அதுக்கான எஃபோர்ட் அதெல்லாம் வந்து எப்படி நான் அதிகமாக அளவில் போட ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020, அதாவது 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ அந்த டைம்ல தான் வந்து நான் போடவே வந்து ஆரம்பித்தேன். அந்த டைம் வந்து நிறைய தேவையில்லாத விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி அதில் வந்து எனக்கு பிரச்சனையாகி ஸோ அதுமாதிரி போயிருந்தது என் லைஃப் கொஞ்சம். ஸோ இதுமாரி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். அது வரைக்குமே வந்து ரொம்ப சுமாராக ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். லைக் ரொம்ப ஸ்டடீஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே நான் அந்த ஸ்டடீஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். எப்போவுமே கேம் ஃப்ரெண்ட்ஸு கேம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் சுற்றி நிற்பேன். படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக தர மாட்டேன். ஸோ ஆஃப்டர் கொரோனா கேம், லாக்டவுன்லாம் முடிஞ்சுது. 11th 12th வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு. ஸோ மறுபடியும் 11th 12th வந்துட்டு சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன ஆசை இருக்கும். அதாவது வந்து என் கிளாஸ்ல ஒரு பர்சன் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிளாஸோட பாய்ஸ் யாருமே வந்து டாப் ஸ்கோரே எடுக்க முடியாது, அவங்களால கிளாஸ் ஃபர்ஸ்டே வர முடியாது, தே ஆர் இன்கேபபிள் டு ஸ்கோர் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி பெருசா தோணும். என்னடா நம்ம ஓல்டு பாய்ஸே வந்து இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபர்ஸ்ட் நான் வருவேன், அப்படின்னு என் ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் மாற்றி தான் வருவோம். கிளாஸ்ல கேர்ள்ஸ்லாம் வந்து டாப் வருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அந்த டைம்ல. எனக்கு ஏதோ படித்தோம், நம்மளுக்கு வந்த மார்க்கு நான் அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நிற்பேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஒரு இது கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு இலக்காரமா ஒரு பேசின அந்த பர்சனோட அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வந்து ஒரு மனசுக்குள்ள வந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டார்கெட் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு சீரியஸாக இறங்கி இந்த விஷயத்த நம்ம பண்ணியே முடிக்கணும். அதாவது அந்த மாதிரி இலக்காரமா பேசிட்டாங்களே, அதுக்கோசமாவது நம்ம அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு அப்போ வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்கிற மெத்தடா இருக்கட்டும், ஒரு ஸ்டடீஸ்னா என்ன, அது எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம எப்படிலாம் படிச்சா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. 2 இயர்ஸ்ல எப்படியாவது உதடையாவது அந்த பர்சனோட அதிகமான ஸ்கோரை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கோல். ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும், அதை நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாமே எனக்கு அப்போதான் வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மள இதுமாரி சொல்றாங்க, ஒரு இன்கேப்பபிள், நாங்களாம் எப்பவுமே பாய்ஸ் நாங்கள் யாருமே வந்து இந்தமாதிரி ஸ்கோரே பண்ண மாட்டோம், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வந்தது. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படிக்கவே நான் ஒரு நல்லாவே படிக்க ஆரம்பித்தேன். இருக்கிற மெத்தட்ஸ் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ரீச் பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் 12th போர்டு எக்ஸாம் 555. ஸோ திஸ் இஸ் மை ஸ்கோர். இந்த ஸ்கோர் தான் நான் எடுத்தேன். அதாவது இந்த ஸ்கோர்ஸ் வந்து பெரிய ஸ்கோர் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிப்பீங்க, அதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது, பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது. பட் என்னோட டார்கெட் என்னன்னா, நான் வந்து அந்த பர்சனை பீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் நான் அந்த டைம் வந்து வச்சிருந்தேன். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் மார்க் வரணும், அவங்க சொன்ன ஒரு விஷயம் நம்மள முடியவே முடியாது, நல்லா பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம், அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருந்தது. அதாவது பயாலஜி குரூப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் காமர்ஸ் தான். பட் எனக்கு அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தேவையில்லை, எனக்கு அது நான் எதிர்பார்க்கல. என்னோட டார்கெட் என்ன, நான் இந்த மார்க் தான் ஸ்கோர் பண்ணணும், நான் அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், அதுதான் என்னோட டார்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ண போதும். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் தான், எல்லாருமே 93, 95, 97 அந்த ரேஞ்சாக ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. 80 மார்க் தான் வந்தது. ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியானதுனால என்னோட கொஞ்சம் ஓவரால் ஸ்கோர் வந்து ஒரு கம்மியாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் ஜேர்னி, ஸ்கூல் காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷனே வச்சுக்கோங்களேன். ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய காம்படிஷன் வந்து எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தான். அந்த ஒரு விஷயம் வந்து அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எதுவுமே படிக்கல. லைக் ஸ்டேட் போர்டு படிச்சு அந்த 12th எக்ஸாம் முடிச்சு நெக்ஸ்ட் 2 months எதுவுமே படிக்காம அப்படியே போயிட்டு நீட் எக்ஸாம் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை கொடுப்போம், எப்படி இருக்கு அந்த சரௌண்டிங்லாம் தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து பண்ணேன். ஸோ 189. ஸோ திஸ் இஸ் மை ஃப்ரெஷராக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீட் எழுதுனப்போ இதான் என்னோட ஸ்கோர். எந்த ஒரு பேசிக் ப்ரிப்பரேஷனும் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கூலு, எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல், பிகாஸ் அந்த டைம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும், லைக் யாருமே இல்லை கைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சதான். அதுமே மார்க் ரொம்ப கம்மியாக தான் வந்தது அஃப்கோர்ஸ் அந்த டைமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கேள்விப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ரிசர்ச் பண்ணி நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளால முடியும், அதை ஜாயின் பண்ண முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆகாஷ் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நீட் எழுதினேன். 2023 நீட் எக்ஸாம் எழுதி முடித்தேன். அதில் ஸ்கோர் வந்து 489. அதுதான் என்னோட ஸ்கோரு.
அதுக்கு மொத்தம் வந்து அந்த என்டையர் இயர் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கோச்சிங்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1,12,000 வந்து நான் பே பண்ணேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் லைக் ட்ராவல், இன்டர்நெட், புக்ஸ் அதெல்லாம் அரௌண்ட் எல்லாமே மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது 1,30,000 கிட்ட வந்து எனக்கு ஆச்சு. ஓகேங்களா, அந்த என்டையர் இயருக்கான ஃபீஸ் வந்து 1,30,000 சொல்லிட்டு ஆச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இவ்வளோ விஷயம் நம்ம இவ்வளோ ஜாயின் பண்ண லேட் ஆயிடுச்சு, இவ்வளோ காசு பண்ணியும் நம்மளுக்கு வந்து எஃபோர்ட் வந்து கிடைக்கல. ஏன்னா அந்த டைம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சுத்தமாக தெரில. ஓகே, ஸோ அந்த டைம் வந்து எப்படி இருந்ததுன்னா 600 மேலே ஸ்கோர் பண்ணால் போதும், அது ஒரு பெரிய விஷயம். அப்போ ஆக்சுவலாக அந்த டைம்ல தான் 2023 2022 அந்த டைம்லாம் 600 மேலே ஸ்கோர் பண்ணது நீட்டுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். அது கச்சாலே கண்டிப்பாக GMC தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்போம். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ஓகே நமக்கு இது வரைக்கும் மெத்தட் தெரில. ஸோ நெக்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் 2024, அதாவது 2023 நான் 489 ஸ்கோர் பண்ணேன் அந்த நீட்டு. ஸோ 2024க்கு நம்ம ட்ராப் பண்ணுவோம், அகெயின் ஒரு ட்ராப் பண்ணுவோம். இந்த ட்ராப்ல வந்து இந்த ட்ராப் எடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கும் காசு செலவு பண்ணக்கூடாது. பிகாஸ் என்னால் முடியுமான்னு தெரியல அந்த டைம். ஸோ 489 தான் வந்து அதுக்கப்புறம் என்னால் ஒரு 100+ மார்க்ஸ் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. சுத்தமாக கான்ஃபிடன்ஸ் இல்லை. இன்கேஸ் இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக 1,00,000 மேலே ஆகும். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து கட்ட முடியாது. நம்ம கேட்டால் கட்டுவாங்க, பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ நம்ம வீட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஸ்டடீஸ்னா எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருக்க காசு எல்லாமே கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் எனிவேஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, நம்மளுக்கு கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த காசு கொடுக்க முடியும், ஈஸியாக எடுத்து குத்துற போது கிடையாது. டெய்லியும் போயிட்டு ஒர்க் பண்ணி அந்த காசுல தான் அவங்க தரணும் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த 1,00,000 நம்ம ரிஸ்க் பண்ணணுமா? நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓகே பரவாயில்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். இன்கேஸ் நான் அந்த டைம் மறுபடியும் நீட் எக்ஸாமில் மறுபடியும் நான் கம்மியாயிடுச்சு மார்க்னா அந்த காசு வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, செல்ஃப் ஸ்டடியே பண்ணலாம். 600+ மார்க் தானே, நீ 12th படிக்கும் போது கூட தான் உனக்கு வந்து யார் எப்படி படிக்கணும் எது படிக்கணும் யாரும் சொல்லி தரல. ஆனால் உன்னால் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. அதே மாதிரி இருந்தாலும் உன்னால் 600+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது. அதாவது செல்ஃப் ஸ்டடியில் ஏதோ ஒரு காலேஜ் கச்சா போதும்ல உனக்கு அப்படின்னு தான் எனக்கு அந்த டைம் வந்து என்னோட மைண்ட் கிட்ட நானே சொல்லிப்பேன். ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இருக்கிற பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா மெத்தட், எனக்கு என்னென்ன மெத்தட், என்னோட பொட்டென்ஷியலுக்கு எப்படிலாம் நான் படிச்சா என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணேன். ஸோ அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே முடிச்சிட்டேன். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் வந்து எப்படி நான் யூடியூப்பை பார்த்து எல்லாமே ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், அது ஒரு விஷயமா இருக்கட்டும். கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் எப்படி, கெமிஸ்ட்ரிக்கு வந்து கோமலியம் மேம் கிளாஸ் போனேன், வெறும் 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் போனேன். ஸோ அந்த 11th ஸ்டாண்டர்ட் பிகாஸ் 11th பேசிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அதுக்கு மட்டும் வந்து நான் கெமிஸ்ட்ரி மேம் கோமலியம் மேம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். தென் பயாலஜிக்கு வந்து எந்த ஒரு டீச்சர்ஸ் மாதிரி ரெஃபர் பண்ணல, ஜஸ்ட் பயாலஜி புக்ஸ் மட்டும் இது பண்ணேன். அதுமாதிரி ஆகாஷ்ல 8 டெஸ்ட்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஸோ இது மாதிரி இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோதான் ஆச்சு. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு என்னால் அவ்வளோ மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த காஸ்ட்டுக்கு என்னால் கண்டிப்பாக 600+ அதுமாரி முடியும்னு நினைச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 2024ல் 600+, அதாவது 618 சொல்லக்கூடிய ஒரு அதுமாரி மார்க்கை ஸ்கோர் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் நீட் 2024 எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீட் 2024ல் நிறைய பிரச்சனை போச்சு. சரியா, சுப்ரீம் கோர்ட் கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நீட் பேப்பர் லீக் ஆனது அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிவைஸ் ஸ்கோர் சொல்லிட்டு போனஸ் மார்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது வரைக்கும் எந்த இயருமே பண்ணாத ஒரு சில விஷயம், நிறைய விஷயம் இந்த இயரில் நடந்தது. ஸோ அதுமாரி பார்க்கும்போது இந்த போனஸ் மார்க்கை போனஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் நம்ம என்சிஆர்டியில் இருக்கிறது தான் நம்மளும் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அந்த போனஸ் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து -5 கொடுத்தாங்க. அந்த 4 லட்சம் பேரில் நானும் ஒத்தனா ஆகிட்டேன். அதுமாரி என்னோட மார்க்ஸும் வந்து கிட்டத்தட்ட 1000 ரேங்க் வந்து பேக் சைடில் போயிட்டேன். 1000 ரேங்க்ஸ் கிட்ட ஆல் இண்டியா ரேங்காக இருக்கட்டும், ஆல் இண்டியா ரேங்க்ல 1000 ரேங்க் கிட்ட வந்து பின்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் 613 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோரை வந்து அதுதான் என்னோட லாஸ்டா ரிவைஸ் ஸ்கோர் ஆச்சு. 613 சொல்றது தான் ஃபைனல் ரிவைஸ் ஸ்கோர் ஆச்சு. ஸோ என்னோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 613. ஸோ இந்த 613ல என்னோட மார்க்ஸ் எல்லாத்தையும் நான் அகைன் சொல்றேன். பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 இருந்தது, 145 கன்வெர்ட் ஆயிடுச்சு. அந்த 5 மார்க்ஸ் போயிட்டு கெமிஸ்ட்ரியில வந்து 160 மார்க், ஜுவாலஜியில் 170 மார்க், அண்ட் பாட்னி எப்படி எனக்கு இங்கிலீஷ்ல மார்க் ரொம்ப கம்மியாச்சு 12th போர்டு எக்ஸாம் அப்போ, அதே மாதிரி வந்து பாட்னி நீட் எக்ஸாம் இந்த தடவை வந்து பாட்னியில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு 138. எனிவேஸ் நமக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ கட் ஆஃப் எப்படியோ ஏறிச்சு, 620 மேலே போயிடுச்சு. நம்ம சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அது வேற விஷயம், நம்ம ஜெயிச்சோமா தோத்தோமா அது வேற விஷயம், முயற்சி பண்ணுமா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீட் எக்ஸாமுக்கு வந்து கரெக்டாக 2 வருஷம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 2 வருஷத்துல எப்படினாவது நம்ம வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். எப்படின்னா டாக்டர் இந்த 2 வருஷம் தான் டைம். ஓகே, அதாவது 2023 அந்த டைம் வந்து நான் பிளான் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கடைசி, 2024 தான் என்னோட லாஸ்ட். இதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் சைடே போகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு அப்போ இருந்தது. என்னதான் கோல்ஸ்னு ஒன்று இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒரு விஷயமும் இருக்கு. நம்ம கோல்ஸுக்கு நான் இவ்வளோ 2 வருஷம் நான் டைம் கொடுத்துறேன். ஒரு 600+ ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சேன், அதையும் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு.
அது ஒன்றும் நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நான் ஒன்றும் அச்சீவ் பண்ணாமல் இருக்கேன். லைஃப்பில் என்னோட வீட்டில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்குன்னு ஒன்று இருக்கும். அதுவும் நான் இன்னும் எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கேன். நம்ம ஸ்கூலில் படித்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போவாங்க. நான் மட்டும் வீட்டில் உட்காந்து அந்த படிக்கும் போது ரொம்ப இதுவாகவே இருக்கும். நம்மளே இப்போ தாண்டா காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தோண்டிகிட்டே கிடக்கும். ஏதோ ஒன்று, எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, அந்த கோர்ஸில் நம்ம எப்படி நம்மளோட எஃபோர்ட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம், நம்ம எப்படி யூனிக்காக நம்ம ஸ்டைலை கொண்டு வரோம், அதுதான் வந்து மேட்ரு. சரிங்களா? இப்போலாம் இன்ஜினியரிங் படித்தோம் வேலை இல்லாதவனும் இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு 25 LPA சம்பாதிக்கிறவனும் இருக்கான். சரிங்களா? இந்தியா வந்து லைக் பாப்புலேஷன் ரொம்ப இருக்கக்கூடிய கண்ட்ரி. எல்லா ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டு போனாலும் அங்கே காம்படிஷன் இருக்க தான் போகுது. நீ 3 பேர் இருக்காங்கன்னா இல்லை நீ எப்படி வந்து தனியாக தெரியணும் அப்படின்னு பேஸ் பண்ணதான் இந்த இது எல்லாமே. என்னோட இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேனான்னு கேட்டிங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டேன். 600+ தான் ஸ்கோர் பண்ணும். அந்த 600+ நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரீஅலாட்மெண்ட் வந்து நேற்று தான் வந்தது. எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் கிடச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு நினச்ச காலேஜ் கிடச்சிருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அலோகேட் ஆன காலேஜ் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான எனக்கான கிடைச்ச காலேஜ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் தான். சரிங்களா? நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லாம் சொல்ல மாட்டேன். எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த காலேஜ் தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த காலேஜ் தான் கிடைச்சிச்சு. ஸோ லிட்ரலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, அதே டைம் வந்து நான் தோத்துட்டேன்னு சொல்ல முடியாது. நான் 600+ ஒரு டாக்டர், இதுதான் என்னோட ஆம்பிஷன். ரெண்டுத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டேன். சொன்னேன் சின்ன வயசுல வந்து லைக் இது கிரிஞ்சா இருக்கும். அதாவது ஜோசியம்லாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, எனக்கும் நம்பிக்கை கிடையாது. பட் இந்த இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? அதாவது சின்ன வயசுல தோசை நம்மளுக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி தோசை எடுக்கும்போது எப்படி சொன்னா சொல்லியிருக்காங்கன்னா உங்க பையன் வந்து கண்டிப்பா வந்து எப்படின்னா டாக்டர் தான் ஆவான் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நீ டாக்டர் ஆகணும்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன மாதிரியே நான் வந்து டாக்டர் தான் ஆக போறேன். ஆனா மனுஷன் டாக்டர் ஆவேன்னு சொன்னாரே தவிர என்ன டாக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஓகே, நான் வந்து இந்த 2 இயர்ஸ்ல என்னோட நீட் ஜேர்னியை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போறேன். இது மேலே மறுபடியும் நான் நீட் ஜேர்னியில் வந்து இன்வால்வ் ஆக விரும்பல. நெக்ஸ்ட் இயர் கட் ஆஃப் நினச்சி பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, எனிவேஸ் எதுவும் டென்டலும் ஒன்றும் வந்து ஒரு பூமிங்காக இருக்கக்கூடிய லெவல் தான். இப்போது மேபி டவுனாக ஃபீல் ஆகலாம். பட் இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 5 years 10 years போக வந்து டென்டலுமே பூம் ஆக தான் போகுது. டென்டலுமே இப்போ வந்து இந்தியாவில் கரண்ட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய வேகன்சி இருந்தாலும் இந்தியாவில் இன்னமும் பூமிங்கில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு 5 yearsல பூம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்களான்னு நினைக்கவே தேவையில்லை. நம்மளோட லைஃப் நம்ம கையில் தான். நம்மளுக்கு என்ன தோணுது, இப்போ எனக்கு என்ன தோணுது, நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணலாமா, உங்களுக்கு என்ன மனசில் படுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் போகணும்னு தோணுதா போங்க. அதெல்லாம் கவலையே வேணாம். சரிங்களா? எனக்கு இப்போ என்னோட ட்ரீம்ஸாக இல்லை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு சொல்லும் போது லைக் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ நான் சின்ன வயசில் ஒரு 8 வயசில் அந்த ஆசைப்பட்ட அந்த ஒரு ட்ரீம் டாக்டர் ஆகணும், அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிவிடுவேன். அதே டைம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நான் வந்து கரெக்டாக வந்து கீப் அப் பண்ணுவேன்.